ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படகு வீச்சை தான் நம்ம இன்னைக்கு மூவ்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி படகு வீச்சு நம்ம நின்ன இடத்துல போட்டிருப்போம். இதுக்கப்புறம் நேராக முன்னாடி ஏறிட்டு ஏறு வரிசையில் ஏறிட்டு இறங்கு வரிசையில் இறங்கியிருப்போம். இன்னைக்கு நம்ம அதே படத்தை நம்ம ரவுண்டாக சுற்றி நம்ம போட போகிறோம். வாங்க இன்னைக்குள்ள படத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த படத்தை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி அதே படகு வீச்சை அப்படியே நம்ம போடுவோம். இது நம்மளை சுற்றி ஒரு எதிரிங்க ரவுண்டாக நிற்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம எப்படி தாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இதுதான் இது. இப்போ நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுற்ற போகிறோம். அப்போ நம்ம உடம்பு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் திருப்பணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பும்போது நம்மளோட ரைட் லெக்கை தூக்கி நம்ம அந்த பக்கம் வைக்கிறோம். இப்போ முதல்ல நம்ம கம்பை இப்படி நேராக பிடிச்சிட்டு நம்ம உடம்பை நம்ம லெஃப்ட் சைடு தான் திருப்ப போகிறோம். ஸோ இந்த சுற்று ஃபுல்லாகவே நம்ம அப்படியே லெஃப்ட் சைடு தான் நம்ம ரவுண்டாக சுற்றி வரப்போகிறோம். இப்போ நம்ம முதல்ல லெஃப்ட் சைடு இப்படி உடம்பை திருப்பி காலை தூக்கி காலை இப்படி உள்ளுக்க வைக்கணும். இப்படி மேலே ஒரு படகு வீச்சு போட்டு காலை தூக்கி இப்படி வைக்கணும். இது வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம அதே படகு வீச்சை அப்படி மாற்றி போட்டுட்டு இப்போ நம்ம அதே லெஃப்ட் லெக்கை நம்ம பேக்கில் ரிவர்ஸில் தூக்கி வைக்கணும். இப்படி அடுத்து படகு வீச்சு போட்டு இப்படி மாற்றி தூக்கி வைக்கணும். இப்போ நம்ம ஒரு இது இங்கேருந்து இப்படி முன்னாடி வைக்கணும். அடுத்து இன்னொரு இது அப்படியே முன்னாடி இருக்க காலை பின்னாடி தூக்கி வைக்கணும். இப்போ இங்கோட்டு இருக்க கம்பை அப்படியே ஒரு சுற்றி இந்த காலை தூக்கி இங்கோட்டு வைக்கணும். அடுத்ததா நம்ம இப்போ லெஃப்ட் லெக்கை தூக்கி பின்னாடி வைக்கணும். அடுத்து ரைட் லெக்கை முன்னாடி வைக்கணும். அப்போ நம்ம அதே மாதிரி நம்ம சுற்றும்போது நம்ம உடம்பு சுற்றி எல்லா சைடும் வெளியே பார்க்குது. அதே நேரத்தில் நம்ம அப்படியே ஒரு ரவுண்டாக சுற்றுறோம். இப்போ அடுத்ததாக லெஃப்ட் லெக்கை தூக்கி நம்ம பின்னாடி வைக்கணும். சுற்றி பின்னாடி வைக்கிறோம். நம்ம வெளியவும் பார்ப்போம், உள்ளேயும் பார்ப்போம். எல்லா டைரெக்ஷன்லேயும் நம்ம ரவுண்டாக சுற்றி வந்துடுவோம். அடுத்து இப்போ இதை இப்படி சுற்றி இந்த காலத்துக்கு இங்கே வைக்கிறோம். அடுத்ததாக இதை இப்படி சுற்றி இப்படி கொண்டாந்து நம்ம இப்படி முடிக்கிறோம். இப்போ இந்த சுற்றுல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுற்றும் போது ரைட் லெக் நமக்கு இப்படி முன்னாடி ஏறும். எப்போவுமே லெஃப்ட் லெக் நமக்கு அப்படி தூக்கி பின்னாடி தான் வைக்கிற மாதிரி வரும். ஃபுல்லாகவே நமக்கு அந்த மாதிரி தான். முதல்ல இல்லை நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் லெக்கை மட்டும் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த லெக் மூவ்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது கூட நம்ம படகு வீச்சை சேர்த்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ஃபஸ்ட்டு கம்பு சும்மாவே கையில் வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுற்ற போகிறோம். ஸோ ரைட் லெக் முன்னாடி ஏறணும், லெஃப்ட் லெக் பின்னாடி வரணும். நம்ம எந்த சைடு ஏறுதோமோ அந்த சைடு உள்ள லெக் நமக்கு இப்படி உடம்புக்கு பின்னாடி தான் வரணும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இப்படி ரவுண்டாக நம்ம சுற்ற போகிறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுற்றும்போது முதல்ல உடம்பு லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு உடம்பு திரும்பணும் அப்படின்னா நம்ம ரைட் லெக் தான் தூக்கி நம்ம அந்த பக்கம் வைக்கணும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு நான் திரும்பக்கு ரைட் லெக்கை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டேன். இதுக்கு அடுத்து நான் இப்போ லெஃப்ட் லெக் இந்த சுற்று ஃபுல்லாகவே லெஃப்ட் லெக் பின்னாலோடு தான் நம்ம தூக்கி வைப்போம். இப்போ இந்த இப்போ லெஃப்ட் சைடு திரும்பும்போது நம்ம ரைட் லெக் இப்படி தூக்கி முன்னாடி பக்கம் வச்சோம். ஆனால் அடுத்தது லெஃப்ட் லெக்கை தூக்கி பின்னாடி பக்கம் நம்ம வைக்கணும். அப்போ தான் நம்ம எல்லா டைரெக்ஷன்லையும் நம்ம சுற்றி வருவோம். அடுத்து ரைட் லெக்கை தூக்கி முன்னாடி பக்கம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் லெக்கை பின்னாடி வைக்கிறோம். அடுத்து ரைட் லெக்கை முன்னாடி வைக்கிறோம், லெஃப்ட் லெக்கை பின்னாடி வைக்கிறோம். இப்படியே பண்ணால் நமக்கு அப்படியே ஒரு நீட்டாக ஒரு ரவுண்டு வந்துடும். இப்போ இந்த ரவுண்டு கூட அப்படியே சேர்ந்து நம்ம படகு வீச்சை சேர்த்து போடணும். இது நம்ம கால் படத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதேமாதிரி படகு வீச்சையும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டையுமே தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நமக்கு இந்த படம் ஈஸியாக வரும். படகு வீச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி உள்ள படத்தில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பாருங்கள். அதில் நான் படகு வீச்சு எப்படி பண்ணணும், எப்படி நம்ம நேராக முன்னாடி ஏறிட்டு மறுபடியும் இறங்கு வரிசையில் பின்னோக்கி இறங்கணும் அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ லெக் மூவ்மெண்ட் கூட சேர்த்து நம்ம படகு வீச்சையும் சேர்த்து போடுவோம். ஃபர்ஸ்ட் கம்பை இப்படி நேராக பிடிக்கணும். இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லா சைடுமே நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே சுற்றணும். இதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி இருக்க கம்பை நம்ம லெஃப்ட் சைடு தான் சுற்ற போகிறோம். அப்போ கம்பை சுற்றி நம்ம இப்படி லெஃப்ட் சைடு தான் முதல்ல முடிக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு காலை இந்த பக்கம் தூக்கி வைக்க முடியும். இதே இது நம்ம இப்படி வச்சுருந்தா காலை இங்கோடி வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம எந்த சைடு சுற்றுறோமோ ஃபஸ்ட்டு சுற்று அந்த பக்கம் தான் நமக்கு வரணும். ஸோ இப்போ நம்ம இப்படி பிடிச்சிருக்கோம்.
அதே மாதிரி கம்புக்கு கீழே கேப் விடாமல் நம்ம ரைட் ஹேண்டு கீழே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி தலைக்கு மேலே ஒரு சுற்றி சுற்றி இங்கே லெஃப்ட் சைடு முடிக்கிறோம். லெஃப்ட் சைடு முடிச்சுட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இப்போ காலை தூக்கி வைக்க போகிறோம். வச்சுட்டு இப்போ நம்ம வச்சோம். அடுத்ததாக கம்பு இப்படி ஒரு சுற்றிட்டு காலை தூக்கி பின்னாடி வைக்கிறோம். இதுக்கு அடுத்து நம்ம மறுபடி தலைக்கு மேலே ஒரு சுற்றிட்டு ரைட் லெக்கை முன்னாடி வைக்கிறோம். அடுத்து மாற்றி சுற்றிட்டு லெஃப்ட் லெக்கை பின்னாடி வைக்கணும். இதை முதல்ல நல்லாவே ஸ்லோவாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதே இதை நம்ம அப்படி ஸ்பீடாக போடணும். இதை ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த பாடம் நல்லா ஸ்பீடாக நமக்கு வரும். வாங்க பண்ணலாம். நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஸ்பீடு தன்னாலே நல்லா வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பாடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சிலம்பம் பாடங்களை கற்றுக்கிட்டதுக்கு மறக்காமல் தகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.